அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளையும் அப்லோடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து வெளியாகக்கூடிய பப்ளிக் செக்டாரில் வெளியாகக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையாக அப்லோடு பண்ணிட்டே இருக்கோம். நம்ம அப்லோடு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய பார்வைக்கு வரும்போது அது உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அது யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாமோதர் வேலி கார்ப்பரேஷன் அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு டிவிசின்னு சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இதிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. ஜூனியர் இன்ஜினியர் கிரேடு 2 சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அவங்க மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்பு தான். விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா dvc.gov.inல போனீங்கன்னா கேரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ்ன்னு இருக்கும். அதை போய் நீங்கள் பண்ணிக்கிறலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கலுக்கு மொத்தம் 16 வேக்கண்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கலுக்கு மொத்தம் 20 வேக்கண்ட் இருக்குது. அப்புறம் சிஎன்ஐக்கு 2 வேக்கண்ட் இருக்குது. சிவிலுக்கு 20 வேக்கண்ட் இருக்குது. காமர்ஸுக்கு 2 வேக்கண்ட் இருக்குது. மைன் சர்வேருக்கு 4 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்னா எல்லாருமே டிப்ளமோ சிவில் படிச்சிருக்கணும். இதுக்கு என்ன சம்பளம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,400 அப்புறம் 1 lakh வரைக்கும் சம்பளத்துக்கு இருக்குது. பே மேட்ரிக்ஸ் லெவல் 6 படி இதுக்கு சம்பளம் தராங்க. எல்லாருமே மெக்கானிக்கலோ இல்லை சிவிலோ எலக்ட்ரிக்கலோ எல்லாருமே டிப்ளமோ படிச்சிருக்கணும் 3 years. இதுதான் இதனுடைய டீட்டெயில்டு இது. ஸோ அந்த ஜேஜி கிரேட் 2 கம்யூனிகேஷன், அதாவது நம்ம இசிஇ அவங்க முடிச்சிருக்கணும். இன்னொன்றுனா மைன் சர்வேயர் இருக்குது. மைன் சர்வேயருக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அவங்க டிப்ளமோ இன் மைனிங்கோ இல்லை மைனிங் சர்வேயிங் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் இதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணணும். ஃபீஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு 300 ரூபா ஃபீஸ் இதுக்கு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, இதுக்கு எவ்வளவு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, என்ன சிலபஸ்ஸு எல்லாமே இதில் இருக்குது. இந்த இதில் இருக்குது பிடிஎஃப்பில் இருக்குது. டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்துக்கிறலாம். அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் போஸ்ட். ஸோ வேக்கன்சி எந்த மாதிரி எடுக்கிறாங்க, இதனுடைய லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூலை 4 தான் அதுக்கு பேமெண்ட்டு பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள். நல்ல சேலரி போக நிறைய அலவன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக தான் கொஸ்டின் இருக்கும். என்னென்ன சிலபஸ் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்பை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீழே போனோம்னா அந்த சிலபஸ்லாம் உங்களுக்கு காட்டும். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சைஸ் இருக்கணும், போட்டா, சைனு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது நார்மலாக நான் பண்ணுறது தான், அது பெரிய இது இல்லை. இதுதான். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு ஜூன் 5 ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 4 லாஸ்ட் டேட்டு. இதுதான் சிலபஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ மைன் சர்வே இருக்குது, அப்புறம் சர்வே இருக்குது, நம்மளுடைய சிவில் இன்ஜினியருக்கு, கம்யூனிகேஷனுக்கு, எலக்ட்ரிக்கலுக்கு, மெக்கானிக்கலுக்கு அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான சிலபஸும் இதில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த கால் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் கன்ஃபார்ம் போஸ்ட் இல்லை, கன்ஃபார்ம் போஸ்ட்டு, டெம்பரரி போஸ்ட் இல்லை, கன்ஃபார்ம் போஸ்ட்டு. அதனால் நமக்கு சும்மா ஏதோ ஒரு எக்ஸாம் படித்து ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பலதரப்பட்ட எக்ஸாம் நீங்கள் எழுதினா தான் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாருங்கள். டவுட்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.